கும்பராசி அன்பர்களே வணக்கம். இந்த விசுவாச வருஷத்திய கோச்சார பலன்களை நான் இப்ப சொல்ல இருக்கிறேன். இப்ப கும்பத்துக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் மே மாதம் 15ஆம் தேதி 2025 வரப்போறாரு திருக்கணித முறைப்படி. அப்ப 5ஆம் இடத்துல 9ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்க இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு ராசி பலமாயிடுறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்க பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம். அந்த குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 9ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பாக்கியமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள், இப்ப குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். பிரார்த்தனை பண்ணிருப்பீங்க இந்த கோவில் போகணும் அப்படின்ட்டு, ரொம்ப நாளா போக முடியாம இருந்திருப்பீங்க. நீங்க எல்லாம் இந்த விசுவாச வருஷத்துல அந்த பிரார்த்தனையை நல்ல முறையில முடிப்பீங்க. கடவுளுடைய அருளும் குருமார்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நல்ல முறையில கிடைக்கும். உங்களுக்கு சனி பகவான் 7 சனியா இன்னொரு 2.5 வருஷத்துக்கு இருக்க போறாரு. அவர் குடும்பத்தானத்துல இருக்க போறாரு. அதனால சில துன்பங்கள் வந்தாலும் நீங்க அது விலகி போயிடும். இப்ப எப்படி விலகி போகும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு நல்ல தசாபுத்தி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நடந்ததுனாக்கா அந்த 7 சனியை பத்தி நீங்க அவ்வளவா கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படி தசாபுத்தி சரியில்லாதவங்க சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்களை தொடர்ந்து செய்யுங்க. வழக்கமா சனி பகவானுக்கு சமூக பரிகாரமா என்ன சொல்லணும்னா, திருநங்கை, முதியோர், ஊனமுற்றவங்க, மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள், இவங்களுக்கு முடிஞ்ச உதவிகள்லாம் அப்பப்ப பண்ணிட்டு வாங்க. இதுவே சனி பகவான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு நன்மையை செய்திருவாரு. இது ஒரு விஷயம். உங்களுக்கு லாபஸ்தானம் நல்லாவே இருக்கு. லாபஸ்தானத்தை குரு பார்த்துருவாரு. லாபமும் நல்லா வரும். நீங்க எடுக்கக்கூடிய எஃபர்ட்டுக்கு தகுந்த லாபம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். உங்களுக்கு இந்த விசுவாச வருஷத்திய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். பிரபஞ்ச இணைப்புகள் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஷேர் பண்ணுங்க. அவங்களெல்லாம் பார்த்து சொல்லுங்க. இதுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது இதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களுடைய சந்தேகங்களை தெரிவிங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம அதை பத்திலாம் கிளியரா நம்ம விவாதிப்போம்.